திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றியே, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓழியர்கோன் வெப்பொழித்த பலியர்கோன் கடல் போற்றி. ஆடி மிசைக்கல் முதற்கில் நனைந்த பிரானடி போற்றி. ஆடி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் தாழ் திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையா போற வழியில நடுநாட்டு தலமா இருக்கக்கூடிய திருக்கோவல்ங்கிற ஸ்தலம். திருக்கோவல்ல திருக்கோவல் வீரட்டம் தரிசனம் பண்ணி அவர் பாடின பதிகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே திருக்கோவல்லையே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்தலம் அரேணி நல்லூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போனார் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம். அந்த ஸ்தலத்துல பாடின பதிகம் 2ஆம் திருமுறை 77வது பதிகம். பண் காந்தாரம். 2ஆம் திருமுறை 77 பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பீடினார் பெரியோர்களும் பேதைமை கெட தீதினார். வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலார் இளவெண்பதி. சூடினார் மறைபாடினார் சுடலை நீரணிந்து ஆரழல்லாடினார் அரையணி நல்லூரங்கையால் தொழுவார்களே. இளையினார் சூலம் ஏறுகன்று ஏறியே இமையோர் தொழ. நிலையினால் ஒரு கால் உற சிலையினால் மதில் எய்தவன். அழகினார் புனல் சூடிக அண்ணலார் அரையணி நல்லூர். தலகினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. என்பினார் கனல் சூழலார் இலங்கு மாமதி உச்சியால். பின்னால் பிறங்கும் சடை விஞ்ஞகன் பிறப்பிலி என்று. முன்பினார் மூவர் தாம் தொழும் முக்கண் மூர்த்திதன் தாள்களுக்கு. அன்பினார் அரையணி நல்லூரங்கையால் தொழுவார்களே. விரவு நீர் பொன்மாடினில் விளங்க பூசிய வேதியன். உறவு நஞ்சு அமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும். அரவு நீள் சடை கண்ணியார் அண்ணலார் அரையணி நல்லூர். பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. தீயினார் திகழ்மேனியாய் தேவர் தாம் தொழு தேவன் நீயாயினாய் கொன்றையாய் அங்கையாய் அரையணி நல்லூர். மேவினார் தமது தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை. பாயினாய் அதிர்கழலினாய் பரமனே அடி பணிவனே.
விரையினார் விரையினார் கொன்றை சூடியும் ஏகநாகமும் வீக்கிய அறையினார் அரையணி நல்கூரண்ணலார் அழகாயதோர் நரையினார் விடை ஊதியார் நக்கனார் நரும்போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே வீரமாகிய வேதிய வேகமாகளியானையின் ஈரமாகிய உரிமை போர்த்து அறிவை மேல் சென்ற எம் இறையே ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே தக்கனார் பெருவேள்வியை தகர்த்து உகந்தவன் தாழ்சடை முக்கணான் மறைபாடிய முறைமையால் முனிவர் தொழ அக்கினோடு எழில் ஆமை போம் அண்ணலார் அரையணி நல்லூர் நக்கனாரவர் சார்வலால் நல்கு சார்விலோம் நாங்களே வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பிறர் பின் செல்லார் செய்வதே அலங்காரமாம் இவை தேரியின் ஐயம் ஏற்று உணும் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் செய்வனாரவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே வாக்கியம் சொல்லியாரொடும் வகையலாவகை செய்யன்பின் சாக்கியம் சமண்யே என்றிவை சாரேலும் மரணம் பொடி ஆக்கி அம்மழுவாழ்படை அண்ணலார் அரையணி நல்லூர் பாக்கியம் குறையுடையீரேல் பறையுமாம் செய்த பாபமே கழியுலாம் கடல் காணல் சூழ் கழுமலம் அமர் தொல்பதி பழியிலாம் அரை ஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியினால் அரையணி நல்லோர் முக்கண் மூர்த்தி தன் தாழ் தொழ கெழுவினாரவர் தம்மொடும் கேடில் வாழ்பதி பெறுவரே ஞான சம்பந்தன் அரையணி நல்லூர் முக்கண் மூர்த்தி தன் தாழ் தொழ கெழுவினாரவர் தம்மொடும் கேடில் வாழ்பதி பெறுவதே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீடினால் பெரியோர்களும் பேதைமை கெட தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலார் இளவெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரு அணிந்து ஆரழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே. ஈஸ்வருடைய தன்மைகள், அந்த அரையணி நல்லூர் ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிற ஈஸ்வருடைய தன்மைகள் அவரை தொடரவா எப்படி ஆகிறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றார். நம்ம இப்படி படிக்கணும்.
சுடலை நீர் அணிந்து ஆரழல் அரையணி நல்லூர். அரையணி நல்லூர்ல இருக்கிற ஈசன் சுடலை நீர் அணிந்து ஆரழல் ஆடினவர். இடுகாட்டுல வந்து எல்லாம் எரிஞ்சு பொசுங்கி போனதோட ஃபைனல் விபூதி அந்த சாம்பல் ஃபைனல் சாம்பலை வந்து மேலெல்லாம் சுடலை நீர் அணிந்து ஆரழல் ஆடினார். இடுகாட்டிலேயே இருந்த அந்த சாம்பலை பூசிண்டு அங்கங்கே எரிஞ்சுன்னு இருக்கு அந்த அக்னிக்கு மத்தியில இவரும் அப்படியே ஒரு ஒளி வடிவினா நடனம் ஆடுறார். ஸ்புரணமா நான் இருக்கேன் இருக்கேன்கிற அந்த ஆதார ஒளி வடிவமா நடனம் ஆடக்கூடிய அந்த ஈசன் வெண்மதி சூடினார். ஒரு சின்ன சந்திர கலையை வந்து தன்னுடைய தலையில ஆபரணமா சூடிந்து மறை பாடினார். சமிருத்தமா வேத மந்திரங்கள் எல்லாம் சுஸ்வரமா பாடிண்டு ஆடவல்ல அந்த ஈசன் அரையணி நல்லூர்ல எழுந்தருளிருக்க. அந்த ஈசனை போய் தொழுதான்னாக்க தம் அங்கையால் தொழுவார்களே. கை அழகிய கைகள், ஈசனை வழிபடுற கைகள்லாம் அழகிய கைகள். அந்த அரையணி நல்லூர் ஈசனை வந்து தன்னுடைய அழகிய கைகளால தொழுது அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அழகிய கைகளை உடையவர்கள். பீடினார் பெரியோர்களும் பேதைமை கெட தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும். அந்த ஈசனை வழிபடுற வாழ்க்கை என்ன ஒரு இது சித்திக்கிறது, என்ன நிலை சித்திக்கிறது இந்த ஈசன் அருளாலன்னா ரொம்ப பெருமை வாய்ந்தவர்களா ஆயிடுவாவா. பீடினார் பெருமைங்கிறது வந்து அவளால் லோகத்துல எல்லாருக்கும் ஹிதம் ஏற்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு வாழ முடியும். அந்த மாதிரி அந்த ஈஸ்வருடைய அனுகிரகம் பண்றார். பீடினால் பெரியோர்கள் ரொம்ப வைபவமா எல்லாருக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய அந்த யோக்கியத்தை ஏற்படுறது. பேதைமை கெட அவளோட அஜ்ஞானம் எல்லாம் நீங்கி போய் எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சு உணரக்கூடிய சாமர்த்தியம் வந்து அரையணி நல்லூர் ஈசனை கையால தொடர அடியவர்களுக்கு சித்திக்கிறது. தீதிலா வீடினால் உயர்ந்தார். ஒரு குற்றம் இல்லாத வீடு இன்பம், வீட்டின்பம், அதாவது எல்லாத்துலேருந்தும் முக்தி அடைஞ்சு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா முக்தி அடைஞ்சு ஒரு குற்றம் இல்லாத அந்த ஆனந்தமான அமைதியை வந்து அனுபவிக்கிறதுக்கு யோக்கியத்தை சித்திக்கிறது. யாருக்குன்னா அதான் முன்னாடி பார்த்தோம். அரையணி நல்லூர்ல எழுந்தருள் இருக்கிற ஈசன் அவருக்கு ஒரு இருப்பிடம் கிடையாது. சந்திரகலையை தலையில சூடிண்டு வேத மந்திரங்களை பாடிண்டு சுடலை விபூதியை மேல புஷிண்டு அக்னிக்கு மத்தியில நடனமாட வல்ல அரையணி நல்லூர் ஈசனை வந்து தன்னுடைய அழகிய கையால தொழ வல்லவர்களுக்கு இதெல்லாம் சித்திக்கிறது. இரண்டாவது பாடல். இலையினார் சூலம் ஏறு உகந்து ஏறியே இமையோர் தொழ நிலையினால் ஒரு கால் உற சிலையினால் மதில் எய்தவன். அந்த அரையணி நல்லூர் ஈசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கையில வந்து மூவிலை வேல், அந்த எட்ஜு வந்து மூணு பார்ட்ஸா அப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடிய திரிசூல படைய வந்து கையில ஏந்தின்னு இருக்கிறவர். இலையினால் சூலம் அதை ஏந்தின்னு இருக்கிறவர் ஏறு உகந்து ஏறி தனக்கு ரொம்ப பிடிச்ச வாகனமா வந்து ரிஷபத்தை தான் சூஸ் பண்ணி அது மேலதான் சஞ்சாரம் பண்றார் அந்த ஈசன். ஏறு உகந்து ஏறியே இமையோர் தொழ நிலையினால் ஒரு கால். தேவதைகள்லாம் வந்து இந்த திரிபுராசுரர்களோட கஷ்டத்துல இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு பிரார்த்தனை பண்ண அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் விதமா இந்த மேரு மலைய வளைச்சு ஒரு வில்லா பிடிச்சுண்டு தன்னோட ஒரு காலால வந்து அந்த வில்லோட கீழ்பாகத்தை அப்படி அமுக்கிண்டு நான் கோத்து அப்படி அடிக்கிறாராம் அம்பு. நிலையினால் ஒரு கால் உற, அதை நல்லா ஸ்டேபிளா அந்த வில்லு நிக்கிறதுக்கு வந்து தன்னோட காலை ஊனி அந்த வில்ல ஸ்டேபிளா அப்படி மேருமலைய வில்லா அப்படி பிடிச்சுண்டு சிலையினால் மதில் எய்தவன். அந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் வந்து அக்னிக்கு இரையாக்கினவர். அலையினார் புனல் சூடிய அண்ணலார், அலை அடிச்சுட்டு பிரவாகமா வரக்கூடிய
கங்கா நதிய வந்து தன்னோட ஜட்டையில சூடின்னு இருக்கக்கூடிய அண்ணலார் அரையணி நல்லூர்ல எழுந்தருளி இருக்கிறவர் தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. அந்த அரையணி நல்லூர் ஈசனை வந்து தன்னுடைய தலையை தாழ்த்தி அவரோட பாதத்துல வந்து சமர்ப்பணம் பண்ண விதமா தன்னுடைய தலையை தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணி அவரை ஸ்துதி பண்ணக்கூடிய அடியவர்கள் ரொம்ப வைபவத்தை அடையறா. அவளுக்கு தடுமாற்றம், அந்த அன்சர்டனிட்டி, இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல வந்து எப்பயுமே இந்த கர்த்தத்துவம் இருக்கிற வரைக்கும் எது எப்படி நடக்குமோ, நம்ம எப்படி பண்ணணுமோ, அதாவது டெசிஷன் ஃபேக்டர் நம்மளோடதுன்னு இருக்கிற வரைக்கும் அந்த அந்த டென்ஷன் போகவே போகாது. நம்ம பார்த்து கரெக்டா பண்ணணும், எது கரெக்டோ அது இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமா, இது இப்படி நடக்கப்படாதா அப்படி நடக்கப்படாதா, அது எப்ப போகும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் நடத்துற அந்த சக்தியை உணர்ந்தாதான் போகும். நம்ம வந்து இந்த அண்ணாமலையான் ட்ரெயின்ல போறச்சே வந்து லக்கேஜ் ஏன் தலையில வச்சுன்னு கஷ்டப்படாதீங்க, கீழே வச்சுட்டு உட்காருங்கோ சொல்றாரு. நம்ம ட்ரெயின்ல போறோங்கிறதே தெரியலன்னா என்ன பண்றது? நான் தான் அது தலையில தூக்கிந்து வச்சுட்டாதான் வேலைக்கு ஆகும். நான் அது தலையில தூக்கிண்டாலும் தூக்கலைனாலும் ஒரு ட்ரெயின் ஓடின்னு இருக்கு, அதுக்குள்ளதான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் என்னையும் என் லக்கேஜையும் சேர்த்து தூக்கின்னு போயிருக்குங்கிறது தெரியணுமே. லோகத்துல வாழறத வந்து இந்த வேர்ல்டுங்கிற ஷோவை வந்து ஒரு ஆள் நடந்தது. இப்ப நம்ம சொப்பனத்திலேயே இருக்கிற மாதிரி தான். நம்ம சொப்பனத்துல வந்து ஏதோ ஒரு கேரக்டர் என்னோட பொறுப்பு, நான் நாளைக்குள்ள இதை முடிச்சாகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த ட்ரீமர் இருக்காரு, அந்த ட்ரீமரோட சக்தி தான் வந்து அங்க அந்த எல்லா இருக்கிற ஆளுகளாவும் அவளோட ஆங்ஸைட்டிஸாகவும் அவளோட டியூட்டிஸாகவும் அவளோட ரிஸ்க் ஃபேக்டராகவும் எல்லாமே ஆயிருக்கிறது இந்த ட்ரீமர் தான். அந்த ட்ரீமர் தான் வந்து அந்த ட்ரீம் ஷோ உண்டாகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் காரணம்ங்கிறது தெரியாம என்னோட சாமர்த்தியத்துல நான் பண்றேன்னு ஒரு ட்ரீம் கேரக்டர் நினைச்சுனாக்க எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்மளும் இந்த லோக வாழ்க்கையில வந்து நம்ம பார்த்து பண்ணணும், நம்மளோட பொறுப்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இந்த வேர்ல்டு அப்பியரன்ஸு உண்டாகிறதுக்கு காரணமா, இருக்கிறதுக்கு காரணமா, இயங்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்துட்டாக்க இந்த தடுமாற்றம் போயிடும். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவம் போயிடும். இந்த கர்த்தத்துவத்தோட ஆஃப் ஷூட்ஸா இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர், ஆங்ஸைட்டி என்னவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அதோட போகும். அது போயிடுமா. இந்த அரையணி நல்லூர் ஈசனை வந்து தொழுதாக்க அவர் அந்த அனுகிரகம் பண்றார், அந்த உணரக்கூடிய அனுகிரகம் பண்றார். கங்கையை தலையில சூடின்னு இருக்கிற அந்த அண்ணலார் அரையணி நல்லூர்ல எழுந்தருளி இருக்கிறவர் தலையினால் தொழுது ஓங்குவார். அந்த ஈசனுடைய திருப்பாதங்களை வந்து தலையை தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணி அவரை அன்போட சமர்ப்பணம் பண்ணி தொழுது வைபவத்தை அடையிற அடியவர்களுக்கு இந்த தடுமாற்றம் போயிடும். கர்த்தத்துவம் போய் நம்ம என்ன பண்ணணும் பண்ணப்படாது அப்படின்னு அந்த இருக்கிற கன்ஃபியூஷன், இந்த பொறுப்பு நம்மளோடது இல்லைங்கிறத உணர்ந்து அமைதியா ஆயிடுவாளாம். என்பினார் கனல் சூலத்தார் இலங்கு மாமதி உச்சியான் பின்னால் பிறங்கும் சடை பிஞகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர்தாம் தொழு முக்கண் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே. ஈசனுடைய தன்மைகள் எல்லாம் ஸ்மரிச்சு அவர் என்ன கருணையோட வந்து அவருக்கு உருவமும் கிடையாது, செயல்களும் கிடையாது, அதனால எல்லா ரூபமும் அவர் தான், எல்லா செயல்களும் அவரோட இயக்கம் தான். ஆனா வந்து அந்த ஒரு ஃபார்ம்ல அனுகிரக மூர்த்தியா வந்து கங்கையை தரிச்சுட்டு ஜடையை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூபமா பாக்குற அந்த ஈசனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன? என்பினார் கனல் சூலத்தார், என்பினார் இடுகாட்டுலதான் வந்து இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து மேல போட்டு இருக்கிறவர். கனல்
இடிகாட்டுல அந்த அக்னி எரியறது, அதுக்கு மத்தியில் அந்த கனலுக்கு நடுவுல இருக்கிறவர், கையில திரிசூல படைய பிடிச்சுட்டு இருக்கிறவர். அந்த மாதிரி அவருடைய தன்மைகள் எல்லாம் ஸ்மரிச்சு அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்றது. என்பினார் கனல் சூலத்தார் இலங்கு மாமதி உச்சியான். அந்த சந்திரனுடைய ஒரு சின்ன கலைய வந்து ஜடைய மேல சூடின்னு இருக்கிறவர். பின்னால் பிறங்கும் சடை, நல்ல நீண்ட ஜடை, அது நீண்ட தலைமுடி, அது வந்து ஜடை பிடிச்சு கிடக்கு, ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லாம அது அப்படியே தாழ கீழே இறக்கி விட்டு தொங்கிட்டு இருக்கான். பிறங்கும் சடை பிஞ்சகன், தலைய வந்து ஜடை தரிச்சுன்னு அப்படி முடிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீச்சரும் உண்டு. பிறப்பு அற்றவர் அப்படிங்கிற ஒரு அம்சமும் உண்டு. பிஞ்சகன் பிறப்பிலி, திருப்பி அத எம்பசைஸ் பண்ற மாதிரி பிஞ்சகன் பிறப்பிலி. அதுக்கு வந்து ஈசனுக்கு ஒரு ஃபார்ம்ல நம்ம வந்து பிறக்கிறது உண்டாகிறது அப்படிங்கிற அதுவே கிடையவே கிடையாது. எல்லாமே அவரா இருக்கிறதுனால எந்த சிச்சுவேஷன்ல எந்த உருவத்தை எடுத்துன்னு வந்து அந்த சிச்சுவேஷனை டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணுவார். ஒவ்வொரு இப்ப நம்ம வேர்ல்டுன்னு பார்க்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அங்க இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸோட அதுல அந்த விவகாரத்துல ஈடுபடக்கூடியது எல்லாமே அவருடைய ரூபங்கள் தான். திருவிளையாடலாம் வந்து அவர் சில சிச்சுவேஷன்ஸ்ல அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான ரூபத்தை தரிச்சுண்டு ஏதோ லீல பண்றார். அப்படி பண்ணக்கூடியவர் பிறப்பிலி. அதனால அவருக்கு வந்து பிறப்பு கிடையாது, உண்டாகிறது போகிறதுங்கிறது கிடையாது. அப்படி எப்படி அந்தந்த சிச்சுவேஷன்ல வேணுங்கிறத பண்ணக்கூடியவர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் எல்லாம் ஸ்மரிச்சு அவருடைய அந்த நாமாவெல்லாம் சொல்லி பிறப்பிலி என்று முன்பின்னார் மூவர்தாம் தொழு முக்கண் மூர்த்தி தன் தாள்களுக்கு அன்பினார். அந்த ஈசனை வந்து முன்பின்கிறது வந்து முன்பின்கிறது ஆக்சுவலா பிரம்ம விஷ்ணுக்கள்னு இல்லை, ஹி இஸ் சரௌண்டட் பை தேவதைகள்ங்கிற அர்த்தம் தான். அது அப்படி ஆமா, அது அர்த்தம் தான் வருது. முன்பின்னார் மூவர் தாம் தொழு முக்கண்ணினார். மூவர் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அப்படின்னு எடுத்து அத பரம்பொருளா ஈசனை சொல்லி எல்லா தேவதைகளும் வந்து அவரை வழிபடுறா. வழிபட முன்பின்னார் மூவர் தாம் தொழு முக்கண் மூர்த்தி தன், மூன்று கண்களை தரிச்சுருக்கிற அந்த ஈசனை எல்லா தேவதைகளும் வந்து வழிபடுறா. அவருடைய தாள்களுக்கு அன்பினால் ஓகே அரேணி நல்லூர் அங்கையா தொழுவார்களே அவர். அது வந்து கிடைக்கிற பலனாவும் எடுத்துக்கலாம். முன்பின்னால் தொழுவார் அப்படிங்கிறது அந்த அரேணி நல்லூர் ஈசனை வந்து தொடர்றதுனால வந்து ஜீவன்களுக்கு அந்த ஈஸ்வருடைய மகிமை தெரிஞ்சு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய யோக்கியதை சித்திக்கிறது. அது கொஞ்சம் அது ஏதோ முன்பின் ஓகே மூவர் தாம் தொழு மூவர் தாம் தொழு முக்கண் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினா. ஓகே, அது பிஞ்சகன் பிறப்பிலி என்று முன்பினா. ஓகே ஓகே, மூவர் தாம் தொழு முன்பினார். ஓகே, அப்படி எடுத்து அதுதான் கரெக்டா இருக்கு. இந்த அரேணி எப்படி படிக்கணும்னா என்பினார் கனல் சூலத்தார் இலங்கு மாமதி உச்சியான் பின்னால் பிறங்கும் சடை பிஞ்சகன் பிறப்பிலி என்று முக்கண் மூர்த்தி தன் தாள்களுக்கு அன்பினால் அரேணி நல்லூர் அங்கையால் தொழுவார்கள் மூவர்தாம் தொழு முன்பினார். அந்த அரேணி நல்லூர் ஈசனுடைய தன்மைகள் எல்லாம் ஸ்மரிச்சு எலும்பு அணிஞ்சிட்டு இருக்கிறவர், கையில அக்னி எண்ணிட்டு இருக்கிறவர், சூலத்தை படிச்சுட்டு இருக்கிறவர், சந்திரகலைய வந்து தலை மேல சூடின்னு இருக்கிறவர், ஜடைய தாழ அவுத்து விட்டுண்டு என்றைக்கும் பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கிறவர், அப்படி ஜடைய முடிஞ்சுட்டு இருக்கிறவர், என்றும் பிறக்காதவர் அப்படின்னு அவருடைய தன்மைகளை ஸ்மரிச்சு
அந்த முக்கண் மூர்த்தியை வந்து அரையணி நல்லூர்ல போய் அவருடைய திருப்பாதங்களை வந்து தன்னுடைய அழகிய கைகளால தொழவல்ல அடியவர்கள். முக்கண் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினால் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்கள். ஈசன் பால் அன்பு பூண்டு அரையணி நல்லூர்ல போய் அவருடைய திருப்பாதங்களை தொழக்கூடின அடியவர்கள் வந்து மூவர்தாம் தொழும் முன்பினார். தேவதைகள் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் கூட வந்து அரையணி நல்லூர் ஈசனை வழிபாடு பண்ணக்கூடிய அடியவர்களை தொழுவாளாம். அதாவது அவளுக்கு அத்தனை யோக்கியத்தை சித்திக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஈசனுடைய கிருபைக்கு பாத்திரமானாக்க தேவதைகள் கூட வந்து வணங்கி நமஸ்காரம் பண்ற அளவுக்கு அவளுக்கு யோக்கியத்தை சித்திக்கிறது. அப்படிப்பட்டவர்களா அவ ஆயிடுறா ஈசன் கிருப்பையினால. நான்காவது பாடல். விரவு நீரு பொன் மார்பினில் விளங்க பூசிய வேதியன் உறவு நஞ்சு அமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும் அரவு நீள் சடை கண்டியார் அண்ணலார் அரையணி நல்லூர் பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. ஓகே, இது ஈஸ்வருடைய தன்மைகள் தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லியிருக்கு. விரவு நீர் பொன் மார்பினில் விளங்க பூசிய வேதியன். ஈசன் வந்து தங்கமயமா ஜொலிக்க கூடினவர், ஒளிமயமான ரூபத்தை உடையவர். அதுல மார்பு ஃபுல்லா வந்து வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற விபூதி எடுத்து நல்லா சமிருத்தமா பூசின்னு இருக்கார். பொன்னிறமான மார்புல வேதத்தை எப்பவும் ஓதிண்டே இருக்கார், வேத பொருளாவும் இருக்கார். உறவு நஞ்சு ஓகே உறவு நஞ்சு அமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும். ஈசன் வந்து பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டு என்னைக்கும் நித்தியமா இருக்கார். அவருக்கு அழிவுங்கிறதே இல்லாம கேடுங்கிறதே இல்லாம இருக்கு. அதனாலதான் அவருக்கு விஷத்தை எடுத்துக்க முடிஞ்சுது. அதாவது வரது சகலத்தையும் தன்னோட சிஸ்டம்ல வந்து அசிமிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு வந்து தேய்மானம் கிடையாது. அது எவ்ரி டைம் யூனிட் இட் இஸ் ஃப்ரெஷ் பை அசிமிலேட்டிங் வாட் எவர் கம்ஸ். அப்படி இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் உறவு நஞ்சு அமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும். விஷத்தை சாப்பிட்டு ஸ்திரமா நல்லபடியா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறது போக அரவு நீள் சடை கண்டியார், தன்னுடைய நீண்ட ஜடையில வந்து பாம்பியும் சந்திரகலையும் வந்து தெரிச்சுட்டு இருக்கிறவர். அரையணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். அவர் அந்த ஸ்தலத்துல போய் ஸ்துதி பண்ணக்கூடிய அடியவர்கள் பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. அரையணி நல்லூர்ல ஈசனை வந்து தொழக்கூடிய ஸ்துதி பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு அவ பண்ணின பாபங்கள் எல்லாம் வந்து கழிஞ்சு போகிறது. பரவுவார் பழி நீங்கிட. ஸ்துதி பண்றவாளுக்கு அவளுடைய பழிகள், அவ இது வரைக்கும் அவ இந்த மாதிரிலாம் ஏதோ தப்பு பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு, அதாவது ஏதோ ஜீவன் காகிதம் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு பொல்லாப்பு அவளுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி போய் அவளால் எல்லாருக்கும் ஹிதம் ஏற்பட்டு தன்னுடைய பாபங்கள் எல்லாம் பாப கர்மாக்கள்லாம் வந்து தொலைய பெறுகிறார்கள் அந்த அடியவர்கள். தீயினார் திகழ் மேனியாய் தேவர் தாம் தொழு தேவன் நீ ஆயினாய் கொன்றையாய் அனல் அங்கை கொன்றையாய் அனல் அங்கையாய் அரையணி நல்லூர் மேவினார் தம தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை பாயினாய் கழலினாய் பரமனே அடிபணிவனே. ஓகே, தீயினார் திகழ்மேனியாய் அக்னி மாதிரி. அக்னி ஆக்சுவலா ஈசனுக்கே வந்து அக்னி வந்து அவரு அஷ்டமூர்த்திங்கிற அம்சத்துல நம்ம பஞ்சபூதங்கள்ல ஒன்னா சொல்லக்கூடிய அக்னியா இருக்கிறதும் அவருடைய ரூபம்தான். அவர் அஷ்டமூர்த்தின்னு ஐம்பூதங்களை அவர் தான் விரிஞ்சிருக்கார். இல்லாட்டாலும் இந்த திருவண்ணாமலையில வந்து அக்னி ஒளி வடிவமா உண்டானார் அப்படிங்கிறது வந்து பாஞ்ச பௌதிகமான அந்த 5 எலிமெண்ட்ஸ்ல வர அக்னி கிடையாது. அது ஞான ஒளி, ஒரு ஞான அக்னி.
அந்த ரூபமா, அதாவது ஸ்புரணமா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு ரூபமா இருக்கக்கூடியவர். அதனாலயும் அவருக்கு வந்து தீமேனியன். தீமேனியன்னா அக்னியோட ரூபத்துல இருக்கிறவர், ஞான அக்னி ஒளி வடிவமா இருக்கக்கூடிய அந்த ஈசன் தீமேனியாய் தேவர் தாம் தொழு தேவன் நீ. தேவதைகள், சகல தேவதைகளும் வந்து அந்த பரம்பொருளா இருக்கிற அந்த ஈசனை வந்து வணங்குறா, நமஸ்காரம் பண்றா. அப்படி வணங்குதலுக்கு பொருட்டா இருக்கக்கூடிய அந்த ஈசன் ஆயினாய் இல்ல தேவன் நீ ஆயினாய், அவளோட வழிபாட்டுக்கெல்லாம் வந்து உடைய ஒரு பரம்பொருளா நீ இருக்க. கொன்றையாய் ஓகே, கொன்றை புஷ்பத்தை வந்து தலையில மார்பிள் எல்லாம் ரொம்ப விருப்பத்தோட கொன்றை புஷ்பத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறவர் கொன்றையாய். அனல் அங்கையாய், தன்னுடைய அழகிய இடது பின் கரத்துல வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னிய வந்து கையில தடிச்சுருக்கிறவர் அனல் அங்கையாய். அரேணி நல்லூருங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர் மேனியினார் மேயினார். ஓகே, அரேணி நல்லூர் மேயினார் தமர் தொல் வினை வீட்டினாய் வெய்ய காலனை. அரேணி நல்லூர்ல வந்து அவரை தொழக்கூடின, அரேணி நல்லூர்லன்னு எடுத்துக்கலாம், அவரை வந்து தொழக்கூடின அடியவர்களுடைய தொல் வினைகள் எல்லாத்தையும் வந்து போக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவரா இருக்கார். வெய்ய காலனை பாயினாய், ரொம்ப கோபத்தோட வந்து மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கிறதுக்கு வந்த யமனோட உயிரை வந்து தன்னுடைய காலால யமனை தாக்கி போக்கடிச்சவர் பாயினாய். அதற்கு கழலினாய், அப்படி நடந்தாக்க ஈசன் காலில் அணிஞ்சுட்டு இருக்கிற அந்த கழல்ங்கிற ஆபரணம் வந்து அழகா சுஸ்வரமா வேத துவனியை சப்திக்கிறதாம். அதனால கழல் அணிஞ்சு திருப்பாதங்களை உடையவர். அதிர்கழலினாய் பரமனே அடிபணிவனே. எல்லாத்தையும் கடந்த அந்த பரம்பொருளா இருக்கிற அரேணி நல்லூர் ஈஷா, நான் அவனுடைய திருப்பாதத்தையே பணியிறேன். நமோ நமஹா, நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்போட அவர் பாதத்துல வந்து நமஸ்காரம் பண்ண விதமா இருக்கு இந்த பாடல். விரையினார் கொன்றை சூடியும் ஏக நாகமும் வீக்கிய அறையினார் அரேணி நல்லூர். நல்ல வாசனை கமழக்கூடின ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கார். பாம்பை சூடின்னு இருக்கார். பாம்பை வந்து இடுப்புல சூடின்னு இருக்கார். நாகமும் வீக்கிய அறையினார், இடுப்புல வந்து பாம்பை அணிஞ்சுட்டு இருக்கிறவர். அரேணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். அண்ணலார் அழகாயதோர் நரையினார், ரொம்ப பாக்குறதுக்கு ரம்யமா வெள்ளை கலர்ல நல்லா அழகா மெஜஸ்டிக்கா இருக்கிற ஒரு ரிஷபம், நம்ம நந்தியம் பெருமான். அத வந்து வெண்மையான ரிஷபம், நரையினார் விடை ஊர்தியார், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற ரிஷபத்தை தனக்கு ஊர்தியா கொண்டிருக்கிறவர். நக்கனார் நரும் போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே. ஈசன் வந்து he is uncovered, he cannot be covered by anything. அப்படி இருக்கக்கூடியன்னா ஞான ஒளி, எந்த பொய் மறைப்பு எதுனாலையும் வந்து கவர் பண்ண முடியாதபடிக்கு எட்டர்னலா he is uncovered. அப்படி இருக்கிற அந்த ஈசன் வந்து நக்கன் நரும் போது சேர் உரையினால் உயர்ந்தார். அவரை வந்து ஃப்ரெஷ்ஷான புஷ்பங்களை எடுத்துன்னு போய் ஈசனுடைய நாமாக்களை சொல்லி அவரை ஸ்துதி பண்ணக்கூடியவர்கள் உயர்ந்தார். அவளுக்கு பரமக்ஷேமம் ஏற்படுறது. உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே. அவளுடைய வாக்கும் வந்து ஈசனுக்கு சமர்ப்பணமாகி வசந்த வாக்காயிடுறது. அரேணி நல்லூர் ஈசனை ஸ்துதி பண்ணினாக்கா அவ ஜீவிதத்திலையும் வந்து அவளுக்கு வேற எங்கேயும் டிபெண்டன்சி வேண்டாம். அவளுடைய வாக்கும் வந்து ரொம்ப வசந்த வாக்கா, அனுபவம் நிறைஞ்ச வாக்கா ஆயிடுறது. உயர்ந்தார்களே. வீரமாகிய வேதியர் ஏகமா களி யானையின் ஈரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேல் சென்ற எம் இறை.
ஈசன் பெரிய வீரன். தன்னை எந்த சக்தி எப்படி அட்டாக் பண்ண வந்தாலும் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஃபேஸ் பண்ணி தன்கிட்ட வந்து லயம் பண்ணிக்க கூடின வைபவத்தை உடையவர். அதான் வாஸ்தவத்துல தைரியம், வீரியம் அப்படிங்கிறது. நம்மளோட ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம், நம்மளோட சுத்து வட்டாரத்துல எல்லாரும் வந்து வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னா அந்த குரூப்போட நம்மளும் போயிடுறது அப்படிங்கிறது வந்து நல்ல காரியத்துக்கு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து விட்டுட்டு தன்னலையில நிக்கிறது, அதுதான் வந்து வீரியம். அடுத்தவா சொல்றாங்கிறதுக்காக அந்த மெஜாரிட்டி ஒப்பீனியன், இந்த குவான்டிடேட்டிவ் இஃபெக்டுக்கு விழாம இருக்கிறது, அதுதான் ஒரு ஜீவனுடைய வீரியம். வீரமாகிய வேதியர் ஈசன் அப்படி இருக்காராம். அவருக்கு வந்து அது மென்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது, மைண்டோட ஸ்ட்ரென்த்தோ தபஸோட ஸ்ட்ரென்த்தோ கிடையாது ஜீவன்களுக்கு இருக்கிற மாதிரி. அவர் வந்து அந்த இருப்பே ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவரை வந்து எந்த அஜ்ஞானமும் எதுவும் வந்து மறைக்க முடியாது. தன் நிலையில வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடியவர் பெரிய வீரன். வேதியர் வேதியர் ஏக மா களி யானையின், அவர் தான் வேதியர், வீரமாகிய வேதியர். அப்படியே ரொம்ப வீரியத்தோட இருக்கக்கூடியவர், வேதத்தை வந்து ஓதிட்டு இருக்கக்கூடியவர். ரொம்ப வேகமா அவரை வந்து கொல்லணும்னு வந்த பயங்கரமான யானையினுடைய தோலை உரிச்சு அப்படியே அது பிளட்டு சொட்ட சொட்ட ஈரமா பொத்தின்றாராம். ஈரமாகிய உரிமை பொறுத்து அறிவை மேல் சென்ற என் இறை. அம்பாள் பார்த்து பயந்துக்கும்படியா அப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை பண்ணி அந்த யானையினுடைய திக்கு தோலை எடுத்து போத்தின்றவர் எம் இறை, எம்மை ஆளுகைக்குடையவர், எம் தலைவன். ஆரமாகிய பாம்பினார், தனக்கு ஆபரணமா வந்து பாம்பைதான் எல்லா இடத்துலயும் அணிஞ்சிட்டு இருக்காரு. தலையில, காதுல, கழுத்துல, கையில, இடுப்புல, கால்ல, எல்லாத்தையும் ஆபரணம் என்ன அப்படின்னாக்கா ஆரமாகிய பாம்பு. பாம்பாகிய ஆரம், ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லூர். ரொம்ப ஒசந்த அந்த ஈசன் வந்து திரு அரையணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல கோயில் கொண்டிருக்கார். வாரமாய் இழைப்பார்கள் தம் வல் வினை அவை மாயுமே. அந்த ஈசனை அன்போட ஸ்மரிக்கிறவர்கள், அரையணி நல்லூர்ல எழுந்தருளி இருக்கிற ஈசனை வந்து அன்போட ஸ்மரிக்கிற வாரமாய் நினைப்பார்கள் தம் வல் வினை அவை மாயுமே. அவரை ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே வந்து அந்த ஜீவன் கர்த்தத்துவத்தினால நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கிற வலிய கர்ம வினைகள் அது எல்லாம் வந்து அவளை விட்டு நீங்கிறது, அவளை பாதிக்காது. 8வது பாடல். தக்கனார் பெரு வேள்வியை தகர்த்து உகந்தவன். தக்ஷன் ஈசனை வந்து ஒரு பர்சனல் காடா, அந்த பர்சனாலிட்டியோட பார்த்து அந்த பர்சனாலிட்டியோட தன்மைகள் எல்லாம் என்னெல்லாமோ விமர்சனம் பண்றா தக்ஷன். ஆக்சுவலா வந்து அவர் அந்த உருவமே இல்லை, அது அவாவாலே பார்த்துக்கலாம். நான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட் இஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் பாடி. சொல்லணும் அதான் சிவம் சிவம் அந்த கிராஸை கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு அது. தக்ஷன் வந்து அதை கவனிக்கவே இல்லை. அந்த பாக்கியமா இருக்கக்கூடிய பொருளையே பார்த்து அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படி அந்த ஈசனை அபமானப்படுத்தணும்னு பண்ணின ஒரு பெரிய யாகத்தை வந்து தகர்த்து உகந்தவன். வீரபத்ர மூர்த்தி மூலமா வந்து அந்த யஜ்யத்தை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணினவர். அப்புறம் எல்லாருக்கும் அனுகிரகமும் பண்ணினார். உகந்தவன் தாழ் சடை முக்கணான், நீண்ட ஜடையை அப்படி தாழ கீழே அவுத்து விட்டு இருக்கிறவர். 3 கண்களை உடையவர், சூரியன் சந்திரன் அக்னிங்கிற 3 கண்களை உடையவர். மறைபாடிய முறைமையான், வேத மந்திரங்களை லோகத்துக்கு கொடுத்ததே ஈசன் தான். அப்புறமா ஒரு காலகட்டத்திலையும் எந்தெந்த ஜீவனுக்கு தேவைப்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேத மந்திரங்களை வந்து அந்த ஸ்ருதியோட அந்த
அது என்ன ஒரு என்னது வே வேத வேத மந்திரங்களை சொல்றதுக்குன்னு ஒரு விதி இருக்கே, அதுபடி அழகா சொல்லின்னு இருக்கார். என்னது விட்டுட்டோம். தக்கனார் பெருவேள்வியை தகர்த்து உகந்தவன் தாழ்சடை முக்கனான் மறைபாடிய முறைமையான். அது எப்படி ஓதனமோ அந்த விதிப்படி வேத மந்திரங்களை ஓதிட்டு இருக்கிறவர். முனிவர் தொழ அக்கினோடு எழில் ஆமை பூண் அண்ணலார். தேவ ரிஷிகள் பெரிய தபஸ்விகள்லாம் அந்த ஈசனை பரம்பொருள்னு தொழ ருத்ராட்ச கொட்டையோட இந்த ஆமையோட ஓடு அதெல்லாம் ஆபரணமா கழுத்துல தரிச்சுட்டு இருக்கிறவர் அண்ணலார். அரையணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். நக்கனார் அவர் சார்பு அலால் நக்கனார் அவர் சார்பு அலால் நல்கு சார்பிலோம் நாங்களே. அப்படி அரையணி நல்லூர்ல இருக்கக்கூடிய அனுகிரக மூர்த்திய மேல எங்களுக்கு சார்பு அல்லாதைக்கு வேற எது மேலேயும் நாங்கள் சார்பு வச்சுக்க மாட்டோம். சார்புங்கிறது டிபெண்டன்சி. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம்னா அனித்தியமான பொருட்கள், அதாவது ஒரு காலத்துல உண்டாகி ஒரு காலத்துல அழியறது அப்படிங்கிற பொருட்கள் மேல டிபெண்டன்சி வச்சுக்க முடியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும், அப்புறம் அதுவே அனித்தியமானது. அப்ப இருக்க எப்பவும் நித்தியமா இருக்கிற அந்த ஒரு பொருள் தான் அந்த மாதிரி ஒரு ஆசிரியத்தை தரவல்லது நமக்கு. அரையணி நல்லூர் நக்கனாரவர் சார்பு அலால் நல்கு சார்பு இலோம் நாங்களே. அந்த ஸ்திரமா எட்டர்னலா இருக்கிற பொருள் மேல இருக்கிற டிபெண்டன்சி அல்லாதுக்கு வேற எது மேலேயும் எங்களோட டிபெண்டன்சியை நாங்கள் வைக்க மாட்டோம். வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பிறர் பின் செல்லார். செய்வதே அலங்காரமா இவை இவை தேரி இன்புரில் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராய் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராம் அண்ணலார் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் சைவனார் அவர் சார்பு அலால் யாதும் சார்பிலோம் நாங்களே. திருப்பி அதே அந்த சார்பு, அந்த பரம்பொருள் மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்சி. அந்த ஈசன் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலர். பிக்ஷை வாங்கி சாப்பிட்றதையே தன்னுடைய பழப்புக்கு வழியா வச்சுருக்கார். அதுவே தன்னோட தொழிலா வச்சுருக்கிறவர். அண்ணலார் அரையணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். சைவனார் அவர் சார்பு அலால் சைவ வேடம் தரிச்சுருக்கிறவர். அவர் மேல அல்லாதைக்கு நாங்க வேற எது மேலேயும் எங்களோட டிபெண்டன்சியை வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஈசன் பால் தன்னுடைய உறுதிய வெளிப்படுத்தி அவருக்கே சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அடியவர்கள். அவளுக்கு பயங்கரமான வியாதிகள்லாம் வராது. வெய்ய நோய் இலர், தீதி இலர். அவளுக்கு எந்த வித தீங்கும் ஏற்படாது. லோகத்துல வாழற காலத்திலேயே வெறியராய் பிறர் பின் செல்லார். ரொம்ப என்ன சொல்றது, அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால யார் மேலேயோ அவளோட வைபவம் தான் கிரேட் அப்படின்னு நினைச்சுட்டு ஏதோ குரூப்ல யார் யார் பின்னாடியோ போக மாட்டான். அந்த சத்திய பொருள் என்ன அப்படிங்கிறது கரெக்டா அவளுக்கு உணர்றதுனாலயே அந்த விபரீதமா இருக்கிறதெல்லாம் அது பின்னால அவ போக மாட்டா. வெறியராய் பிறர் பின் செல்லார். செய்வதே அலங்காரமா இவை இவை தேரி இன்புரில். ஈசன் செய்யறதான் அந்தந்த சிச்சுவேஷன்ல பெஸ்ட் ஆப்டிமல் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லை. அப்படிங்கிறத உணர்ந்து இவை இவை செய்வதே அலங்காரமா இவை இவை தேரி இன்புரி. ஈசன் எல்லாத்தையும் எவ்வளவு பர்ஃபெக்டா நடத்துறாருன்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் அவருடைய செய்கையை பார்த்து ஆனந்தப்பட்டு அவரை நம்ம என்னது சப்போர்ட் பண்றது ஒன்றும் இல்லை. சப்போர்ட் பண்றதுக்கு அவருடைய வைபவத்தை உணர்ந்து
இன்புரில் அவருடைய வைபவத்தை வந்து உணர்ந்து அவருடைய கிருபையினாலேயே படுறவர்களா ஆகிடுவார்கள். அதாவது இந்த பிக்ஷையை எடுத்துட்டு சாப்பிட்றதையே தன்னோட தொழிலா வச்சுட்டு அரேணி நல்லூர்ல எழுந்தருளி இருக்கிற ஈசன் அப்படிப்பட்ட அந்த சிவ வேடம் தரிச்ச அந்த ஈசன், ருத்ராட்சம் விபூதியெல்லாம் தரிச்சுட்டு அந்த ஈசன் பால் சார்பு இல்லாதக்கு வேற எதுக்கிட்டையும் எங்களுக்கு சார்பு கிடையாது அப்படின்னு அவரை வணங்குறவங்களுக்கு வலிய நோய்கள் கிடையாது, ஒரு தீங்கும் ஏற்படாது. யார்கிட்டையும் போய் இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு அவளுக்கு கேட்டுண்டு கரவார் கடை சென்று இரவா வகை ஈகுவையோன்னார்ல அருணகிரி பெருமான் அனுபூதியில் அந்த மாதிரி ஒருத்தர் யார்கிட்டையும் போய் எதுவும் சார்புன்னு வச்சுட்டு யார்ட்டையும் எதுவும் கேட்க வேண்டி வராது. அது ஈசன் கிருபையினால செய்வதே அலங்காரமா. ஈசன் பண்றது எல்லாமே வந்து அது அவா பண்றாங்கிறது போயிடுறது, ஈசன் நடத்துறது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா வைபவமா நடக்கிறது. அதை வந்து உணர்ந்து இவ ஆனந்தப்பட்டு இருக்கா. அரேணி நல்லூர் ஈசனை வந்து தொழக்குடினை அடியவர்களுக்கு இதெல்லாம் சித்திக்கிறது. வாக்கியம் சொல்லி யாரோடும் வகையலா வகை செய்யன் மின் சாக்கியம் சமன் என்று இவை சாரேல் மும்மரணம் அரணம் பொடி ஆக்கிய அம்மழு வாட்படை அண்ணலார் அரேணி நல்லூர் பாக்கியம் ஓகே வாக்கியம் சொல்லி யாரோடும் வகையலா வகை செய்யன். இந்த விபரீதமா அந்த பரம்பொருளை பத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய குரூப் எல்லாம் இருக்காளே, அவளோட வந்து அவளோட சேராதீங்கோ, அவளோட சங்கத்துல இருக்காதீங்கோ, அவ ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கேட்டு அந்த வாக்கெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாதீங்கோ. சாக்கியம் சமண என்று இவை தான் சொல்லிட்டாரு பேரு. சாக்கிய புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவ சொல்ற வாக்கெல்லாம் வந்து கேட்காதீங்கோ, அவ செய்ய சொல்றதெல்லாம் வந்து செய்யாதீங்கோ. சாரேல் அவ மேல டிபெண்டன்சி வச்சுக்காதீங்கோ. யார் மேல டிபெண்டன்சி வச்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் வந்து எரிச்சு பொடியாக்கின அந்த ஈசன் அரணம் பொடி ஆக்கிய மழு வாட்படை அண்ணலார். கையில இந்த ஷார்ப்பா இருக்கிற மழு ஆயுதத்தை எண்ணிட்டு இருக்கார் தன்னுடைய அடியார்களோட வினைகளை எல்லாம் கட்டு பண்றதுக்கு. அப்படி இருக்கிற அந்த ஈசனை அண்ணலாரை அரேணி நல்லூர் பாக்கியம் குறையுடையீரேல் பறையுமாம் செய்த பாவமே. அந்த அரேணி நல்லூர் ஈசனை வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஜீவிதத்துல இந்த பாக்கியம்னு அதான் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறது, அந்த ஜீவனோட சரித்திரத்துல அதுக்கு ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு சொன்னான், ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த ஜீவனுடைய பிராரப்தத்துல அப்படின்னு சொன்னா, இந்த அரேணி நல்லூர் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணி அவருடைய நாமங்களை சொன்னாக்க நம்ம பண்ணின பாபங்கள் எல்லாம் போயிடுறது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து ஆதாரமா வச்சுட்டு இயங்கினதுனால வந்த பாபங்கள் வந்து எல்லாம் போயிடுறது. பாவம் பறையுமாம் செய்த பாவமே. கழியுலாம் கடல் காணல் சூழ் கழுமலம். உப்பங்கழிகள் சமுதிரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு இல்லையா சீர்காழி, அதனால அங்க உப்பு எடுக்கிறதுக்கு உப்பங்கழிகள்லாம் உண்டாக்கியிருக்கா. அதுல ஜலமெல்லாம் தேங்கி நிற்கிறது. சமுத்திர கரையில இருக்கக்கூடிய செழிச்ச காடுகள்லாம் இருக்கு. அந்த காடு செடி கொடி மரங்களால சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கழுமலம் அப்படிங்கிற அந்த சீர்காழி ஸ்தலத்துல அமர் தொல்பதி அரேணி நல்லூர்ங்கிற ஸ்தலத்துல அந்த ஈசன் வந்து பல காலமா எழுந்தருளி இருக்கார். தொல்பதி பழியிலா மறை ஞான சம்பந்தன். அந்த அரேணி நல்லூர் ஈசனை ஸ்துதி பண்ணி தன்னோட சரித்திரத்துல வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சோம், யாரு எந்த ஜீவனும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற தன்மையே இல்லாத எல்லா ஜீவன்களுக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய அந்த ஞான சம்பந்தன்
பழியிலா மறை ஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியினால். அந்த அரணி நல்லூரை வந்து பண்போட கூடின சொற்கலாம். அது வாக்கோட வைபவத்தை அப்படி சொல்றார். பண்பினார் மொழியினால் அரேணி நல்லூர் முக்கண் மூர்த்திதன் தாழ்த்தொழ. ஞான சம்பந்தன் வாக்கால அரேணி நல்லூரை ஸ்துதி பண்ணி வந்த இந்த பாடலை பாட வல்லவர்கள் மொழியினால் அரேணி நல்லூர் முக்கண் மூர்த்திதன் தாழ்த்தொழ கெழ்வினார் அவர். அதாவது they get completely cleansed. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லா இடைஞ்சல்களும் வந்து கிளென்ஸ் பண்ணப்பட்டு தம்மோடும் கேடில் வாழ்பதி பெறுவரே. அவளுக்கு வந்து ஈசனோட என்னைக்கும் அழியாத இருக்கக்கூடிய எட்டர்னல் லைஃபை வந்து அவ அடையறா. கேடில் வாழ்பதி, அதாவது அழியாத ஒரு லோகம். அழியாத லோகம்ங்கிறது அந்த அனுபவம்ங்கிற அந்த நிலைதான். அதையே வந்து அடையறா இந்த பதிகம் பாடுறவா அப்படிங்கிறது இதனுடைய பயன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது பெரிய புராணம். அரேணி நல்லூர் ஈசனுடைய ஞானத்துல போய் ஒரு பதிகத்திலேயே அவ்வளோ டைமா இருக்குது. சரி, அவருடைய ஸ்மரணை தான். பாடல் நம்பர் வந்து 2868. நம்ம லாஸ்டா பார்த்தது அதெல்லாம் அரேணி நல்லூர் போனது சொல்லப்பட்டிருக்கு. அங்கண் அணைவார். அங்கண் அணைவார்ங்கிறது திருக்கோவல் நகர். அங்கண் அணைவார் பணிந்து எழுந்து போற்றி செய்து அம்மலை மீது தங்க விருப்பில். ஐயோ, மாத்தி எங்கேயோ பார்த்துட்டேன், சாரி. கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர். ஓகே. இந்த 2865 பாடல். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகழல் பணிந்து ஏத்தி ஆவின் 5 உகந்து ஆடுவார் அரேணி நல்லூரை அணைந்து ஏத்தி பா அலர்ந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவ சீர அடியார்கள் மேவும் அன்புரு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். இந்த திருக்கோவல்ங்கிற அந்த ஸ்தலத்துக்கு வந்து அங்க இருக்கிற அந்த வீரட்டேஸ்வரர் கோவிலோட வீரட்டேஸ்வரர் கோவில்ல இந்த சப்திக்க கூடின அழகிய கழல்ங்கிற ஆபரணத்தை காலில் அணிஞ்சிட்டு இருக்கிற ஈசனை வந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணி இந்த பசுமாட்லேருந்து கிடைக்கக்கூடிய 5 திரவியங்களை உகந்து அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈசன் எழுந்தருளி இருக்கும் அரேணி நல்லூருங்கிற கோவிலுக்கு வந்து அங்கேயும் ஈசனை ஸ்துதி பண்ணி இப்ப நம்ம பார்த்த பதிகம் பாடி பா அலர்ந்த செந்தமிழ் கொடு பரவுவார். அப்படியே அவருக்கு அந்த ஈசனுடைய பிரசன்ஸ்ல வந்து பொயட்ரி பாக்கள் வந்து மலர்ந்து ஹிருதயத்திலேருந்து அப்படி உருகி வெளியில வரலாம், செந்தமிழ் மாலையா. அதை பாடி அந்த அரேணி நல்லூர் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணிட்டு அந்த ஈசனை ஸ்துதி பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு என்னென்னலாம் அனுகிரகம், பரமமான அனுகிரகம் ஏற்படுறது அப்படின்னு அந்த பதிகத்துல சொல்லி அந்த ஈசனை வாழ்த்துறார். கரவு சீர் அடியார்கள் மேவும் அன்புரு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். அரேணி நல்லூர் ஈசனை வழிபடுறதுனால ஏற்படுற மகிமைகளை சொல்லியே அவரை ஸ்துதி பண்ணி அந்த பதிகம் பாடினார். அதான் இப்ப நம்ம பார்த்தோம். சீரின் மன்னிய பதிகம் முன் பாடி திரு அரேணி நல்லூர் வாரின் மல்கிய கொங்கையாள் பங்கர்தம் மலை மிசை வலம் கொள்வார் பாரின் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தொறும் பணிந்து ஏத்தும் காரின் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார். இந்த அரேணி நல்லூர் கோவில் வந்து பெண்ணை நதிக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கக்கூடிய ஒரு பாறை மேல இருக்கு. அந்த நார்மல் லேண்ட் லெவலை விட கொஞ்சம் ஒசரக்க அந்த பாறை மேல இருக்கு. லைட்டா அந்த பெண்ணை நதியோட கோர்ஸ்க்குள்ள அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அந்த பாறை. அது மேலதான் அந்த என்டையர் கோவிலே இருக்கு.
கொஞ்சம் வசந்த நிலையில, வசந்த என்ன சொல்றது, ஆல்டிடியூடு, நார்மல் அந்த லேண்ட் லெவல்ல விட கொஞ்சம் ஒசரக்க இருக்கு. அந்த மலையை அப்படியே பிரதட்சணம் பண்றார் ஈசன் சந்நிதியில வந்து அவரை ஸ்துதி பண்ணிட்டு வெளி பிரகாரம், கோவிலுக்கு வெளியில அந்த வெளி பிரகாரம் அந்த மலை மேல வந்து பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர பாயிண்ட்ல அங்கேருந்து கூட இருக்கிற அடியவர்கள்லாம் வந்து காட்டுறா. எதை காட்டுறா அப்படின்னாக்க வந்து அனந்தியேத்தும் விட்டுட்டேன். வலம் கொள்வார் பாரின் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தோறும் பணிந்து ஏத்தும். தேவதைகள்லாம் வந்து நித்தம்படி வழிபாடு பண்ணக்கூடிய கார்மல்கிய சோலை, கார் காலத்துல இந்த பெய்யற மழையினால செழிச்சு வளர்ந்திருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற திரு அண்ணாமலைங்கிற ஸ்தலம். எங்க வந்து ஈசன் மலை வடிவமா உருவம் கொண்டு ஒரு காலத்துல பிரம்ம விஷ்ணுக்களுக்கு தேட முடியாம ஒரு அக்னி ஒளி பிழம்பா இருந்த ஈசன் அம்பாளோட பிரார்த்தனையினால அப்படியே சொலிடிஃபை ஆகி ஒரு மலை ரூபத்தை தரிச்சுட்டு இருந்தாரோ. அந்த மலையோட தரிசனம் வந்து அந்த அரையணி நல்லூர் குட்டி மலை அப்படி பிரதட்சணம் வரத்த அங்கேருந்து தரிசனம் ஆகிறது. கூட இருக்கிற அடியார்கள் காட்டுறா. அதுதான் வந்து அண்ணாமலை அப்படின்னு அவ காட்ட அதை வந்து அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் தரிசனம் பண்றார். இமையவர் நாள்தோறும் பணிந்து ஏத்தும் காரின் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார். இன்னமும் அந்த கோவில்ல வந்து அந்த இடம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கா. சம்பந்த பெருமான் வந்து யாத்திரை வந்தப்ப அந்த இடத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட் அண்ணாமலையை தரிசனம் பண்ணினார். அண்ணாமலையான மதுரையில இருந்து திருவண்ணாமலைக்கு வரும்போது மலையோட தரிசனம் ஃபர்ஸ்ட் பார்த்தது அதே இடத்துல இருந்து. அது அந்த கோவில்ல அந்த இடம் வந்து இது பண்ணி வச்சிருக்கா. காரின் சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார். அண்ணாமலை அங்கு அமர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி கைதொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையாள் எனும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று சேர்வுற்றார். அந்த மலையை அங்கேருந்து அரணி நல்லூர் கோவில்ல இருந்து தரிசனம் பண்ணின உடனேயே அந்த ரூபம் வந்து அந்த மலையனுடைய ஃபார்ம் வந்து கண்ணுல தரிசனமாயி ஹிருதயத்துல அதோட எஃபெக்ட் கிடைச்ச உடனேயே வந்து கண்ணால் பருகி கைதொழுது கலந்து போற்றும் காதலினார். கண்ணால அந்த மலையினுடைய ரூபம் வந்து தரிசனமாச்சு. கைய வந்து அது ஈசனை தொழுதார். ஆந்தரிகத்துல அப்படியே அன்பு ஒழுக அண்ணாமலை ஈசனை வந்து அங்கேருந்தே ஸ்பான்டேனியஸா ஒரு பதிகம் பாடி ஸ்துதி பண்றார். ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்த உடனேயே. தரிசனம் உண்ணாமுலையாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகம் பாடி அரேணி நல்லூர்ல இருந்தே அண்ணாமலையை தொழுது பதிகம் பாடுறார். தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று கூட இருக்கிற அடியார்களோட சேர்ந்து அந்த ஃப்ரெஷ்ஷா கிளியர் வாட்டர்ஸ் எல்லாம் பாயக்கூடிய திரு அண்ணாமலைங்கிற அந்த மலை இருக்கிற தலத்துக்கு போய் சேர்ந்தார். அப்ப நம்ம அந்த பதிகம் வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.